திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஓம் கம் கணாதிபதியே நமக, ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, குரு வாழ்க, குருவே துணை. குருவானவர் தனகாரகன், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அந்த குருவானவர் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. சிம்ம ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். சிம்ம ராசி அப்படிங்கிறவரே சிம்மம் மாதிரி இருப்பாங்க, சிங்கம் போல இருக்கிறவங்க. இந்த சிம்ம ராசி கடும் உழைப்பு இருக்கும், அவங்ககிட்ட உழைப்பு அதிகமாக இருக்கும், எதையும் சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்தடைகிறார். அப்ப லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5, 8 குடையவரா வராரு. 11ஆம் இடத்துல இருந்துட்டு 5, 3ஆம் இடம், 5, 7 அப்படின்னு 3 ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். நிற்கிற இடமும் லாபஸ்தானம், பார்க்கிற இடமும் முயற்சி ஸ்தானம், புத்திரஸ்தானம், களத்திரஸ்தானம். இந்த இடங்களை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உயர்வான இடத்துக்கு செல்ல இருக்கிறாரு, உங்களை கொண்டு போக இருக்கிறார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து இந்த வருஷம் 1 வருட காலம் உங்களுக்கு லாபங்களை அள்ளித்தர போகிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் உங்களுடைய ராசியில கிரகங்களான ஒரு 4 கிரகங்கள் மட்டுமே முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த 4 குரு பயிற்சி, அதாவது 4 கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்க, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னு அவங்க நின்ற ஸ்தானத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும். இவை அனைத்துமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்துல, ஜனனகால ஜாதகத்துல திசா புத்திகள் எப்படி இருக்கு, இந்த குருவானவர் உங்களுடைய ராசி உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்திருக்கிறாரு, அவர் நன்மை செய்யக்கூடியவரா, தீமை செய்யக்கூடியவரா, ராகு எங்க இருக்காரு, கேது எங்க இருக்காரு, அந்த கிரகங்களோட இணைவுகள் எப்படி இருக்கு, உங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்கு, இதை பொறுத்தே உங்களுடைய பலன்கள் இன்னும் மாறுபடும். இப்போ உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு பகவானும், 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவானும், அஷ்டம சனி காலம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்துல சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. அஷ்டம சனி அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுடைய உழைப்ப, கடுமையான உழைப்பை கொடுத்தீங்கன்னா சனி பகவானோட தாக்கத்துல இருந்து குறைத்துக்க முடியும். வீண் அலைச்சல்கள், பயணங்கள் தான் ஏற்படும். அதை உங்களுடைய பிளானிங், நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், நம்மளுடைய பயணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமா உங்களுடைய அலைச்சலை நீங்க தவிர்த்துக்கலாம். இப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 5, 7, 9ஆம் பார்வை இருக்கு. நிற்கிற இடமும் லாபஸ்தானம், பார்க்கிற பார்வையும் 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும், 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தையும், 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அப்ப 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு அது சக்சஸ கொடுக்கும். உங்களுடைய ராசியில கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுவது நல்லது. யோசிச்சு, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கிறது நன்மை கொடுக்கும். இருந்தாலும் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியை சின்ன தடை ஏற்பட்டாலும் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், அவங்களால உங்களுக்கு பெருமை ஏற்படும். உங்களுடைய பெருமை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். இந்த 1 வருட காலம் உங்களுடைய குழந்தைகளை
உங்களுடைய கண்ணும் கருத்தும் போல நீங்க பாதுகாத்து வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட ஒரு சிறு கவனம் தேவைப்படும். அவங்கள பாதுகாத்து வச்சுக்கணும். அவங்களோட பொழுது கழிங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அவர்களால் நிம்மதி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், வளர்ச்சியும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு ஏதாவது இழுபறியான சூழ்நிலை இருந்ததுன்னா அது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 1 வருட காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். அதன் மூலமா ஆதாயம் உண்டாகும். நல்ல ஒரு ஆஹ் நன்மை கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். அதே போல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்க குலமும் விருத்தி அடையும், உங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தையால் பெருமை ஏற்படும். அப்போ இந்த ஸ்தானம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும்போது மிக அருமையான வாய்ப்பு, மிக அருமையான பொற்காலம்னே சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். அவர்கள் வழியே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். கூட்டு தொழில இருக்கிறவங்களா இருந்தா இந்த கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு செயலை செய்யும் போது அது நல்ல ஒரு சக்சஸை கொடுக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அப்ப அதை நீங்க நிம்மதியா, அதாவது ஒரு திருப்திகரமான சூழ்நிலை உங்களுடைய கூட்டாளிகளோட உங்களுக்கு ஏற்படும். அப்ப கூட்டாளிகளோட நீங்க டிஸ்கஸ் பண்ணும் போது உங்களுடைய தொழில் அபரிமிதமான வளர்ச்சியும் லாபங்களும் ஏற்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிக்கிற இடம் உங்களுக்கு 11ஆம் இடம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல நிற்கும் போது லாபங்கள் அள்ளி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 1 வருட காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க, அல்லது பிள்ளையார வழிபாடு செய்யுங்க, விளக்கு போடணும். மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ஞாயிற்றுக்கிழமையில அல்லது சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி வர அன்னைக்கு நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், தடைகளை நீக்கி கொடுக்கும். பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தினமும் ஆண்டாள் கவசம் கேளுங்க, ஆண்டாள் கவசம் படிங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு செல்வ நிலை அருமையாக அமையும். உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தினமும் காலையில குளிச்சுட்டு வந்ததையும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் செய்ய செய்ய உங்களுடைய பாதை வெளிச்சமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சூரியனை போல ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமையும். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூரியனை போல பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. குரு பகவான் உங்களுக்கு நன்மையே கொடுப்பார். பொதுவா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில திருச்செந்தூர் போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். என்னுடைய பெயர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308. திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனலை நாங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுனாலும் எங்களுடைய திருப்பூர் சகோதரிகள் குரூப்பில் இருக்கிற எல்லா அஸ்ட்ராலஜர்கிட்டையும் நீங்கள் பேசலாம். உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிறைவேற்றி செஞ்சுக்கலாம். பொதுப்படையான பலன்கள் மட்டும்தான் இது சொல்லியிருக்கோம். உங்களுடைய திசா புத்திகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் செஞ்சுச்சுன்னா மேற்கொண்ட தீய பலன்கள் எதுவும் கிடைக்காது. எல்லாமே ஒரு நன்மையான காலமாகவே இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். எதா இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு விளக்கமும் நான் எப்பவுமே கொடுக்க போறேன். நன்றி, வணக்கம்.